ஹாய், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஏஜென்சியை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலா ஒரு ராங்கான ஏஜென்சியை நம்ம செலக்ட் பண்ணோம்னா, அது நம்ம காசு மட்டும் இல்ல, சில்ட்ரன்ஸோட ஃபியூச்சரையும் பாதிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோவோட எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆக்சுவலா நம்ம எம்பிபிஎஸ் அப்ராட்ல பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. நாம செலக்ட் பண்ணியிருக்கிற ஏஜென்சி நல்ல ஏஜென்சி தானா, ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்குற ஒரு ஏஜென்சி தானா அப்படின்னு நீங்க பாக்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கவனிக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்டா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும். அதுல ஃபர்ஸ்ட் சர்வீஸ் என்னன்னா அட்மிஷன் ப்ராசஸ். அட்மிஷன் ப்ராசஸ்ல நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கும். ஆக்சுவலா அந்த பேப்பர் ஒர்க் எல்லாமே கரெக்டான டைம்ல முடிச்சுட்டு நமக்கு அட்மிஷன் லெட்டர் வாங்கி தராங்களா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கணும். ரெண்டாவதா அவங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி தருது. நிறைய டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விசா, அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ண வேண்டிய ஹெல்த் இன்சூரன்ஸ், இப்படி நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே அவங்க ரெடி பண்ணி தராங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். மூணாவதா பாத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்கமடேஷன். அங்க போனதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் அவங்க ப்ரொவைட் பண்றாங்களா, அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் அவங்க கொடுக்குறாங்களா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கணும். நாலாவதா பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் பிக்கப். மோஸ்ட் ஆஃப் த ஏஜென்சிஸ் இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒருத்தங்களை அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கூடவே வந்து அந்த கண்ட்ரில இறங்கினதுக்கு அப்புறம் காலேஜ்ல கொண்டு டிராப் பண்ணிட்டு அவங்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. சம் ஆஃப் த ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருந்து நீங்க ஏர்போர்ட்ல ஏறுறது வரைக்கும் கூட இருப்பாங்க. அதுக்கப்புறமா அங்க பிக்கப் பண்றதுக்கு இன்னொருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பிக் பண்ணி உங்களை காலேஜ்ல கொண்டு டிராப் பண்ணிட்டு வருவாங்க. ஆக்சுவலா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சர்வீஸும் கூட. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்டான சர்வீஸ்னா, நம்ம இங்கிலீஷ் வச்சு நம்ம அங்க போயிட முடியாது. மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த சர்வீஸ் கண்டிப்பா வேணும். அடுத்ததா என்ன சர்வீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம் கார்டு, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் பத்தின கைடன்ஸ் எல்லாம் இந்த ஏஜென்சிஸ் ப்ரொவைட் பண்றாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், ஸ்காலர்ஷிப் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்றதை நம்ம எடுத்துக்கலாம். ஸ்காலர்ஷிப் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சைட்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதை அவங்க பேச மாட்டாங்க. இப்ப 95% மேல மார்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப், இல்லைன்னா 98% மேல மார்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப், அந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். நம்ம ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க 95% மேலேயும் 98% மேலே எடுக்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் முடியாதது. ஸோ இந்த மாதிரி 100% உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு, இல்லைன்னா 100% இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஜென்சிஸை நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஆக்சுவலா இந்த ஏஜென்சிஸ் மூலமா வேற கண்ட்ரீஸ்க்கு போன ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட கான்டாக்ட் நம்பரை நீங்களே கேட்டு பார்க்கலாம். அவங்க கிட்ட பேசி பார்க்கணும். சரி, அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கிறது மூலமா இந்த ஏஜென்சிஸ் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க, சொல்றதுதான் பண்றாங்களா அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க அமௌண்ட் பே பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு இந்த ஏஜென்சிங்களை செலக்ட் பண்ணுங்க. Bye bye, see you in the next video.